எம்பரர் ஸ்வாட் மானுவாவோட பார்ட் 11 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன இதுல எங்க விட்டுருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த அசோசியேஷன் லீடர் வந்து என்ன கட்டுப்பாத்துனா ஒரு 4 கீஸ் இருக்கு. அத வச்சு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான வந்து போட்டிருப்பாங்க. அதுக்காக ஒவ்வொரு செட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அந்த புத்தா இருக்க அந்த செட்டுக்கு வந்திருப்பாய்ங்க. அங்க இருக்கிறவங்க வந்துட்டு, "நீ என்ன சொல்ற? நீ சொல்ற இந்த விஷயம் இல்ல நம்புற மாரி இல்லையே. நாங்க அலையன்ஸ் கூட வந்து சேர்ந்தாக்கா, அது உண்மையாவே ரொம்ப பெரிய ஒரு மோசமான விஷயமா தான் மாறும். ஆனா நீ சொல்றேங்கக்கா, அதெல்லாம் வந்து எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. அது நெக்லெக்ட் பண்றது ஒண்ணும் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க எல்லாம் அமைதி வழியா நடக்கிறவங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் வர வழியில ஒரு மரத்தில வந்து என்னன்னா ரத்த கறை இருக்கிறத வந்து பார்த்தேன். ஒரு வெட்டுன மரத்தில. அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளு வந்துட்டு கொஞ்சம் வாய மூட்டு, அதுக்கு என்ன பண்றது? அழுகி போன மரம் இருந்தா அத வெட்டி தான் ஆகணும். சரி ஓகே. இப்ப அத கூட விடு. இந்த அலையன்ஸ் லீடர் அவர நீ இப்ப என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கல, அதுக்கு என்கிட்ட ஒரு சில பிளான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த பெக்கர்செட் லீடர் அந்த இடத்துல வந்து இருக்கும்போதே அவர்ட்ட வந்து பார்த்து இந்த மாரி பேசியிருப்பான். இந்த மாரி உங்க அப்பா தான் இந்த அசோசியேஷன் லீடரு. இருந்தாலும் வந்து நீ என்ன நினைக்கிற அவர பத்தி? இப்ப அவரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப மோசமா வந்து போயிட்டுருக்கு. உன்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீ சொன்னீன்னா, என்னால அடுத்தடுத்த மூவ் வந்து ரெடி பண்ண முடியும். நீ உங்க அப்பாவ என்ன நினைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னால வந்து சொல்லிட முடியாது அவ்வளோ தெளிவா. ஏன்னா வந்து அவர எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவரு ரொம்ப வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லவரா தான் இருந்தாரு. என்னால நம்பவே முடியல. திடீர்னு வந்து ஒரு மாரி வந்து மாறிட்டாரு. நான் ஒரு அவ்வளோ வந்து என்னன்னா, என் கூட வந்து ஹேப்பியா இருந்தாருன்னு என்னால வந்து சொல்லிட முடியாது. இருந்தாலும் அவர எப்படின்னு தெரியல. திடீர்னு ஒரு மாரி மாறிட்டாரு. ஒருவேளை இந்த மாற்றத்துக்கு வந்து காரணம் என்னோட கிரேட் கிராண்ட்ஃபாதரோ, அதே மாரி என்னோட பிரதரும் வந்து என்னன்னா இறந்ததுனால தானா என்ன ஏதுன்னே வந்து தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் என்னன்னா ரொம்ப பயங்கரமா வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப நான் வந்து என்னன்னா, அவரு பண்ற அந்த ட்ரெய்னிங் எல்லாத்தையும் வந்து நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். நான் அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போதே நான் வந்து நல்லா தூங்கிருவேன். அப்படி இருந்தும் கூட என்னன்னா, நான் முழிச்சு பார்க்கும்போது அவரோட அந்த போர்வைய எடுத்து என் மேல வந்து போத்தியிருப்பாரு. அப்பதான் எனக்கு தெரியும் அவரு வந்து நம்ம ட்ரெய்னிங்ல வந்து கான்சன்ட்ரேட்டா இருந்தாலும் என் மேலயும் நெறைய பாசம் வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டே வந்து போவா. அடுத்தடுத்து என்னன்னா, அவங்க அப்பாவ பத்தி சொல்லிட்டே வந்து போவா. இந்த மாரி என்னன்னா, அவரு ரொம்ப பயங்கரமான ஆளு. அவரோட டெக்னிக்ஸ், பவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவரு உண்மையாவே ஒரு சூப்பரான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டே போவா. நம்ம ஹீரோ இருந்துட்டு, "ஷோ! நாம என்ன கேட்டோம், இவன் என்ன பதில் சொல்றா? இவ பாட்டுக்கு இவங்க அப்பனோட புராணத்த பாடிட்டே இருக்காளே!" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவ இன்னும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த மாரி அவரு வந்து ரொம்ப முதல்ல நல்லவரு, அடுத்து இதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து என்னன்னா, நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். பார்த்தாக்கா அந்த பெக்கர் செட் லீடர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி இதுக்கு முன்னாடி அந்த ஆளு என்ன ஒரு மாரி இருந்திருப்பார். திடீர்னு அந்த ஆளோட மாற்றம் எல்லாமே என்னன்னா ஃபுல்லா மாறியிருக்கும். அப்படின்னு சொல்லி சொன்னோனே நம்ம ஹீரோ ஆண்டவன் வந்து கேட்கிறான். சரி. உங்க அப்பா பவருக்காக உன்ன வந்து என்ன பண்ணா கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்காக வந்து பார்த்துட்டாரு. அ நீ என்ன நினைக்கிற? இப்பயும் உங்க அப்பா அதே மாரி தான் இருக்காரா? அத நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட வந்து கேட்டிருப்பான். சரி ஓகே. நீங்க சொன்ன மாரியே நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் அந்த ஆள வந்து நம்ம ஃபுல்லா வந்து செக் பண்றேன். அந்த ஆளு என்ன மாரி இருக்கான்? என்ன ஏதுன்னு. அந்த ஆள் ஒரு வேள நல்ல ஆளா தான் இருக்கான். அவனோட பவருக்காக ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டு இருக்கான்னா, அடுத்த வழிய நான் வந்து பார்த்து முயற்சி பண்ணி அந்த ஆள மாத்துறேன். சீக்கிரமா வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் தேவையோ, அத வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து சொல்றேன். ஓ! நீ அப்ப அந்த ஆள மாத்த பார்க்கிறியா? இது உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதுதான் என்னன்னா உண்மையான ஒரு புத்தர் வழி. அந்த வழியில நீ நடக்க போறியா? இது உண்மையாவே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி ஓகே. உன்ன நாங்க எங்களோட அந்த 6த் பேட்ரியட்டோட சக்சஸராவே வந்து அறிவிச்சுர்றோம். உனக்கு ஷாவ்லின் டெம்பிளோட சீக்ரெட்ஸும் நாங்க வந்து கத்துக் குடுத்துர்றோம். அத வந்து அப்புறம் நீங்க வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாம் டெக்னிக்க வந்து என்னன்னா, நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஷோ பண்ணி காமிக்கிறாரு. காமிச்சுட்டு, சரி ஓகே. உன்ன வந்து என்னன்னா, இந்த ஷாவ்லின் டெம்பிளோட ஒரு சக்சஸராவே இப்ப நாங்க வந்து என்னன்னா அறிவிச்சுட்டோம். அதனால கொஞ்சம் நல்லபடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அத கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்த தாண்டி ஒரு மவுண்டன் இருக்கு. அங்க தான் உங்களுக்கு இது தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பாம் டெக்னிக்க வந்து யூஸ் பண்றான். யூஸ் பண்ணிட்டு, சரி ஓகே இந்த கிஃப்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கா நம்மள பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 மார்க்கும் போய் அவன் இருந்த அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு சின்ன புத்தாவோட முகம் மாரி ஒரு அட்டாக் வந்து இருந்துருக்கு. பாரேன் இது நல்லா தான் இருக்கு. இந்த அட்டாக் சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த கிழவன் அடுத்து ஷாக் ஆயிருவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள அடிச்ச அட்டாக் அந்த பக்கம் ஒரு மலையில அடிச்சிருச்சா, இல்ல மலையில திரும்ப வச்சிருக்கானா என்னன்னு தெரியல. பரவால்ல உண்மையாவே திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாக்கு சிரிச்சுட்டே இருந்திருப்பாரு. சரி ஓகே நம்ம இப்போ போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரேட்டர் கிளான்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போவாய்ங்க. ம். இந்த ஒட்டுமொத்த சென்ட்ரல் பிரான்ச்சுமே 2 பேருக்கு மட்டும் தான் டிவைன் ஸ்குவாடுங்கிற அந்த டைட்டில யூஸ் பண்றதுக்கான அனுமதி இருக்கு. ஒரு ஆள் அந்த அசோசியேஷனோட லீடரு. இன்னொரு ஆளு இந்த நாம்குன் கிளான் அதோட பேட்ரியார்ட். அவருக்கு தான் இந்த டிவைன் ஸ்குவாடுங்கிற அந்த நேம யூஸ் பண்றதுக்கு அனுமதி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள பார்த்தாக்கா, அந்த ஆள் வேர்த்து விறுவிறுக்க வந்து நின்னுட்டு இருப்பான். டேய் எவ்வளோ நேரம்டா ஆகுது? எப்படா அவன் வரேன்னு சொன்னா? கரெக்ட்டா தான் சொன்னியா? இந்த டைம் தான்னு. நீ பாட்டுக்கு என்னடா தப்பா சொல்ட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏற்கனவே அந்த நான்கும் ஹையர் அவங்க ஹீரோ கூட இருந்தவன பார்த்து கேட்டுட்டு இருக்கையில, நம்ம ஹீரோ வந்துட்டு, இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா வந்துருவான். இவன்லாம் அங்க இருக்கிறான். அவன் இருந்துட்டு, "ஏன்டா எப்படா வர? எவ்வளோ நேரம் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது?" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்துட்டு,
என்ன மன்னிச்சிடுங்க. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. உங்கள பார்த்ததுல சந்தோஷம். நான் தான் ஜே டிவைன் டிராகன் என்னோட கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா. உன்ன பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். சரி ஓகே. உன்ன பார்த்ததுல சந்தோஷம். இப்ப நம்ம ஒரு டியூல் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில நிக்கல. என்னடா இவன் வந்தோனே இப்படி வந்து சொல்றான். ஆமா தம்பி. எப்பயுமே வந்து என்ன அப்பலாம் ஸ்வாட்ஸ்மேன்ஸ் அவங்களோட டியூவல வச்சு தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும். வா டக்குன்னு சண்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் கிளம்பி வா. ஏன் வந்து நின்னுட்டே இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கேட்டுட்டே இருக்கல. சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே ஆரம்பிச்சிடலாம். நாம்கும் ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு 2 பேரும் வந்துருப்பாய்ங்க. ஓகே இந்த ஆள் கூட சண்டை போடுறது கரெக்ட்டு தானா? அதெல்லாம் இல்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து அப்பதான் ரெடியா இருக்கான். அந்த ஆள வந்து அட்டாக் பண்றதுக்காக. ஏன்னா அவரு வந்து அப்பதான் முன்னாடி வந்து என்ன டக்கு 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 டக்குன்னு நம்ம ஹீரோ என்னன்னா ஸ்வாட் அட்டாக் வந்து பண்றாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து தடுத்துட்டு இருக்கையில, "பரவால்ல தம்பி இந்த உன்னோட இந்த தேருக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா தான் இருக்க. உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் திறமையெல்லாம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி என்னன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாய்ங்க. சுத்தி இருக்கவங்கலாம் ஆனா இவங்க சண்டை போடுற அந்த பிரஷர்லயே அங்கிட்டு என்னன்னா நகர்ந்து போய் நின்னுட்டு இருப்பாய்ங்க. உண்மையாவே எனக்கு உங்க கூட அந்த சண்டை போட்டது ரொம்ப ஒரு ஹானரா இருக்கு. பரவால்ல தம்பி. இது எல்லாமே என்னப்பா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னன்னா சண்டைய போட்டு என்னன்னா முடிச்சுருவாங்க. சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்த விஷயங்கள வந்து பேச ஆரம்பிக்கலாமா? என்னால நம்பவே முடியல. எப்படி ஒரு ஆளால 3 செட்டையும் வந்து என்னப்பா அவனோட கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வர முடியும்? நீ வந்து என்னப்பனா இந்த புத்த செட்ட வந்து கொண்டு வந்துட்ட. அதே மாரி என்ன சதர்ன் பிளேட் அலையன்ஸ் அதையும் என்னப்பா உன்னோட டிசேபிள வச்சு கொண்டு வந்துட்ட. இப்ப நீ எங்க கூடயும் வந்து என்னப்பா பேசிட்டு இருக்க. என் பையன் என்னப்பனா உன்ன பத்தி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கான். ஆ அது மட்டும் கிடையாது. இப்ப நீ வந்து என்னப்பா எனக்கு ஒரு லெட்டரும் கூட வந்து கிடைச்சது. உன்ன தான் அந்த ஷாவ்லின் டெம்பிளோட சக்சஸராவும் கூட வந்து அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் இருந்தது தம்பி. சரி ஓகே. இப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? அந்த அலையன்ஸ்ல வந்து என்னப்பா நீ பிரச்சனை பண்ணணும்னு நெனைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமா அந்த அலையன்ஸ் வந்து என்னமே அவங்களோட அந்த டிமானிக் பாத்ல நடக்கிற எல்லா ஆளுங்களையும் வந்து என்னன்னா கொன்னுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க இம்பேலன்ஸா வந்து என்னப்பா கிரியேட் பண்றாங்க. இது அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கையில, அந்த ஆள் வந்து என்னன்னா ஒரு ஃபிளாஷ்பேக்க வந்து சொல்றாரு. இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த அண்ணா இளமையில இருக்கும்போது டிவைன் ஸ்குவாடுங்கிற டைட்டில் கிடைச்சோனே, இவரு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு மட்டும் தான் அந்த டைட்டில் இருக்கணும். அது எப்படி இன்னொருத்தனுக்கு வந்து என்னன்னா இந்த டைட்டில் இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. இந்த டிவைன் ஸ்வாடுங்கிற அந்த டைட்டில் வந்து வேணும்னாக்கா, என் கூட மரியாதையா வந்து சண்டை போடு. இந்த மாரி 2 பேருக்கும் அந்த டைட்டில் வச்சுக்கலாம். எனக்கு புடிக்கல. அப்படின்னு சொல்லி சொன்னோனே 2 பேரும் என்னன்னா ஒரு மவுண்ட் ரிஃப்ல வந்து நேரா நைட்ல இருந்து சண்டை போட வந்து ஆரம்பிக்கிறாய்ங்க. 2 பேரும் மாறி மாறி என்னன்னா நாங்க வந்து சண்டை போட்டோம். அந்த சண்டையில எங்க 2 பேருக்குமே என்ன அப்படின்னா அடிபட்டுச்சு. இதோ இங்க பாத்தியா என் கையில வந்து ஒரு கீறல் வந்து விழுந்துருச்சு. அதே மாரி அவனுக்கும் ஒரு அடி வந்து பட்டுச்சு. அத வந்து என்னன்னா அவன் பேண்டேஜ வச்சு மறைச்சுக்கிட்டான். இப்ப நடக்கிற இந்த பிரச்சனை காரணமா நான் ஒரு வாட்டி அவன நேர்லயே வந்து போய் பார்த்தேன். அப்ப நாங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டோம். அப்ப நான் அவனோட அந்த ஸ்லீவ புடிச்சு இழுத்து பார்க்கும்போது நான் உண்மையாவே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, அப்ப அவன் கையில அந்த மார்க்கே வந்து சுத்தமா வந்து இல்ல. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித அடியும் படாத மாரி இருந்துச்சு. எனக்கு அப்பதான் வந்து டவுட் ஆனுச்சு. ஒருவேளை இது அவன் தானா என்னமோன்னு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோ இத கேட்டோனே வந்து ஷாக் ஆயிடுவான். ஏன்னா, அந்த சிண்டிகேட்லயே வந்து என்னன்னு சொல்லியிருப்பான். இந்த மாரி முதல்ல அந்த லீடர் வந்து ஏதோ ஃபுல்லா ஆளே தலைகீழா வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாவே ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் வந்து கூப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஹீரோ கீழ இருக்க அந்த எல்லா ஆளும் வந்துருவாய்ங்க. இந்த சதர்ன் பேல் அலையன்ஸு, அதே மாரி இந்த ஷாவ்லின் டெம்பிளு, அப்புறம் இந்த கிரேட்டர் கிளான். இவங்க எல்லாரும் தான் என்னோட திட்டத்துக்கு தேவையான இப்ப இந்த 3 கீஸும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது, இந்த பிளானுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு செய்வோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க்கோ, சதர் பேல் அலையன்ஸோட லீடரும் ஹீரோக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாய்ங்க. அப்பதான் அந்த நாம்கும் கிளானோட பேட்ரியட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இன்னும் இந்த அலையன்ஸோட வந்து என்னன்னா கமாண்டரா வந்து அறிவிச்சுருவோம். அப்படி நம்ம கமாண்டரா அறிவிச்சுட்டோம் அப்புட்னாக்கா, அந்த முடிமன்ஸ் லீடருக்கு இருக்கிற பவர் வந்து அப்புறம் உனக்கு வந்து கிடைச்சிரும். அப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னாக்கா, உன்னால அவர வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இந்த கமாண்டர்ங்கிற பொசிஷனே முடிமன்ஸ் லீடர் ஏதாவது தப்பு பண்ணா அவர திருத்துறதுக்கு அப்படிங்கிற பரவாயில்லையே இது அந்த அந்த இம்பீரியல் பேலஸ்ல சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒண்ணுன்னு நெனைக்கிறேன். நீ நீ கமாண்டரா மாறி அந்த மொத்த பேலட்ஸையும் வந்து நீ ஜல்லட போட்டு தேடி ஆகணும். உனக்கு ஏதாவது க்ளூ கெடக்குதா? அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க?" "ஆமா, அந்த இடம் வந்து என்னன்னா அவ்ளோ பாதுகாப்பா இருக்கும். அண்டர் கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து என்னன்னா பிளட் ஸ்குவாட் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ டீமன் ஸ்குவாட் இருப்பாங்க." அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்து, "என்னடா பிளட் ஸ்குவாடு, டீமன் ஸ்குவாடு இது 2யும் சேர்த்தாலும் பிளட் டீமன் இவங்களுக்கு தெரியலையா? நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன நீ கரெக்ட்டா வந்து எடுக்கணும்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் சொன்ன மாரியே எல்லாத்துட்டயும் வந்து அறிவிச்சுடலாம். வாங்க திட்டத்த வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அடுத்து அந்த சதர்ன் பைட் அலையன்ஸ்க்கு வந்து போயிட்டு இந்த மாரி ஹீரோ வந்து சொல்லிர்றான். நான் உங்களோட கமாண்டரா மாறிடுறேன். உங்க அலையன்ஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆயிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெட்டர் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா போய் சேர்ந்துருது. சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்னன்னா நம்ம ஹீரோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். நான் இங்கேயே தான் வந்து என்னன்னா சும்மா வந்து இருந்துகிட்டே இருக்கேன். அவன் என்ன வந்து என்ன பண்ணான் அஃபிஷியலா வந்து பார்த்துக்கிட்டே வேற இருக்கான். சீக்கிரமா வந்து எப்ப ஏதோ ஒரு விழாவே எடுக்க போறான்டா. நான் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்ததுக்கு. இந்த இடத்துல ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமான பிரசன்ஸ நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நீ ஒரு முட்டாள்டா. இந்த இடத்துக்கு கீழ ஒரு பெரிய பேஸ் இருக்கு. அத உன்னால ஃபீலே பண்ண முடியலையா? அப்படிங்கும்போது, என்னால முடியுது. இருந்தாலும்
நீ ஒரு சரியான கிறுக்கன். உன்னால இத வந்து எப்பா அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. உன்னோட அந்த ஷேடோ ஆர்ட் டெக்னிக்க யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு இடத்துல கரெக்ட்டா கீழ ஒரு கிராக் மாரி என்னன்னா இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் இந்த சிக்னல் வந்து வருது. சரி ஓகே. இதுக்குள்ள போறதுக்கு அந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணு. இதுக்குள்ளேயுமே வந்து போக முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோ அந்த கேப் வழியா உள்ள போயிட்டான். கிட்டத்தட்ட புகை மாரி மாறி. அங்க உள்ள போய் பார்த்தோனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு கீழ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஒரு சிறையே வந்து வச்சிருப்பாய்ங்க. அந்த சிறைக்கு உள்ள போய் பார்த்தோனே பார்த்தாக்கா, நெறைய கார்ட்ஸ் வந்து என்னன்னா கண்காணிச்சுட்டு இருப்பாய்ங்க. ஓ! இவைங்க தான் ஆனா இங்க இருக்க இந்த டைட்டான அந்த செக்யூரிட்டியா? உண்மையாவே என்னப்பா சொன்ன மாரியே அந்த பிளட் ஸ்குவாடும் சரி, அந்த டீமன் ஸ்குவாடும் சரி, உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காய்ங்க. ஆனா இவங்க எல்லாருமே நெறைய பேர் குவிஞ்சு வந்து என்னன்னா ஒரு 2டே இடத்த தான் வந்து என்ன விட பாதுகாத்துட்டு இருக்காய்ங்க. அந்த 2 இடத்துல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து போய் பார்க்கும்போது, மொத இடத்துல அந்த அசோசியேஷன் லீடரோட அவங்க அப்பா அந்த ஆள வந்து கட்டுப்போட்டு வச்சுப்பாய்ங்க. இன்னொரு இடத்துல அவரோட அந்த பையன் அவன வந்து கட்டிப்போட்டு வச்சுப்பாய்ங்க. ஓ! அப்ப இவன் தான் அந்த தாத்தாவும், பேரனுமா வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி இன்னொரு இடத்துல யார் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தோன்னா, நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிருவான். பார்த்தாக்கா அந்த அசோசியேட் லீடரோட ஒரு பொண்ணு கூட ஒரு பாடி கார்ட் இருப்பாள்ல, அவள தான் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாய்ங்க. அது மட்டும் இல்லாம அங்க போய் பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல அந்த பில்ஸும் வந்து கிடக்கும். ஓ! இந்த பில்ஸு இது அந்த அந்த சதுர்பே அலைன்ஸ்ல கலந்த அதே பில்ஸ் தான். என்னால இப்ப இவங்கள ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. இவங்க இங்க இருந்தே தான் ஆகணும். என் திட்டத்த வந்து நான் செயல்படுத்தணும் அப்படிங்கையில, "நீ என்ன அவங்கள எல்லாத்தையும் கை விட்டுட்டு ஓட போறியா?" அப்படிங்கும்போது அந்த மான்ஸ்டர் கிட்ட, "இது இப்போதைக்கு இது மட்டும் தான் அவனால செய்ய முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே நம்ம ஹீரோ அங்கருந்து வெளிய போக ஆரம்பிச்சுருவான். வெளிய போயிட்டு புறா மூலியமா எல்லாத்துக்கும் வந்து தூது வந்து அனுப்பிட்டு இருக்கையில, இந்த பெக்கர் செல்லர் இருந்துட்டு, "ஹீரோ இத குடுக்க சொன்னா, இந்த துணிய நீ போட்டுக்குவியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோ அந்த பெக்கர் செல்லர்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். இந்த இடத்துல வந்து அப்படின்னா 3 கீ வந்து இருக்கு. 4வதா இருக்க அந்த ஹிடனான கீயே வந்தோனே, இவ தான் வந்து என்ன அப்படின்னா இந்த அசோசியேஷன் லீடரோட ட்ரூ ஹையரா இப்ப இருக்கா. இவளோட பொசிஷன இப்ப திரும்ப வந்து ரீகிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசோசியேஷன் லீடருக்கான அந்த ட்ரூ ஹையருக்கான அந்த ட்ரெஸ்ஸ தான் வந்து குடுத்துருப்பான். அத போட்டு தான் அவளும் வந்து கிளம்பிருவா.